ஸோ இங்கே இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா பிளாக் ஃப்ரூட்டோட பார்ட் 13 தான் பார்க்க போகிறோம். என்னடா 4 வீக்ஸ் ஆச்சு வீடியோ பண்ணி என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கைஸ், இல்லை எனக்கு 3 வீக்ஸ் ஆஃப் டைஃபாய்டு ஃபீவர். ஸோ அதனால் என்னால் வீடியோ பண்ண முடியல கைஸ். அதனால் அப்போது நீ எப்படி புத்தா அவேக்கன் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இல்லை கைஸ் அது முன்னாடி விளையாட்டுருந்தேன். நான் அதுக்கு முன்னாடி விளையாட்டுருந்தேன் கைஸ். அதனால் நான் புத்தா அவேக்கன் பண்ணேன். ஜோரோன்னு ஒருத்த ஹேக்கர் அவன் தான் எனக்கு புத்தா ரைடில் ஹெல்ப் பண்ணான். அது மட்டும் இல்லை ரீட்ரிபியூஷன் டேஷும் எடுத்துட்டேன். ஸோ அப்போயே வீடியோ போட்டுருக்கலாம்னு கேட்டிங்கன்னா கைஸ், இல்லை அப்போது கரெக்டாக நைட்டு ஒரு 7 o'clock 8 o'clock பண்ணலான்னு நினச்சேன். பார்த்தா அதுக்குள்ளே அப்பப்போ எனக்கு ஃபீவர் காலையிலலாம் ஃபீவர் வராது, நைட்டில் வந்து ஃபீவர் வரும் கைஸ் எனக்கு. ஸோ அதனால் என்னால் வீடியோ போடுவேன். சரி அதான் நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. சரி வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் போன பாட்டில் சொல்லியிருப்பேன் 1000 லெவலில் இருப்பேன், ஸ்னோ மவுண்டெயினில் இருந்திருப்பேன் கைஸ். அதனால் கைஸ் நான் உங்களை 1100 லெவல் போன வந்து இவங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்னு சொன்னேன். 1100 என்ன 1281 வந்தாச்சு. ஸோ ஏன்னா அப்போது டைஃபாய்டு ஃபீவரில் காலையில் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நான் வந்து அது முன்னாடி அப்போ லெவலப் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா கர்ஷ்டு ஷிப்பில் தான் இருக்கோம். அந்த ஸ்னோ மவுண்டைன் முடிஞ்ச வந்து ஹாட் அண்ட் கோல்டு, அதுக்கப்புறம் தான் கர்ஷ்டு ஷிப் வந்து நம்மளால் போக முடியும். இப்போது நீ அந்த கிரேவ் யார்டில் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா இங்கே இல்லை கைஸ், நான் கர்ஷ்டு ஷிப்பில் தான் இருந்தேன். எப்படி தான் கிரேவ் யார்டில் டெலிபோர்ட் ஆனேன்னு எனக்கே தெரில. ஆனால் அங்கே டெலிபோர்ட் ஆனேன், எப்படி இங்கே டெலிபோர்ட் ஆனால் எனக்கு தெரில. சரி அதை விடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து கர்ஷ்டு ஷிப்புக்கு போயிடலாம். ஸோ எப்படி கைஸ், ஆமாங்க கைஸ், இங்கே பாருங்கள் புத்தா அவேக்கனில் நம்மளால் வந்து தண்ணிலெல்லாம் நடக்க முடியும். ஸோ அடுத்து இந்த ஜம்ப் பண்ணும்போது ஏதோ ஒரு சவுண்டு வரும் கைஸ். ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு இன்னொன்று காட்டுறேன். இப்போ வந்து ஷிஃப்ட்டு யாராச்சும் ஒரு எனிமி இருப்பாள் இந்த கைஸ். ஒரு நிமிஷம் இந்த குவிஸ்ட்டு வந்து காட்டிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஷிப் டெக் ஹேண்டு அப்போ வந்து அவனை சாவடிச்சு 1275 போனோன்னா அடுத்து வந்து இவங்களை அடிக்கணும். இவங்களை அடிச்சுட்டு 1275 வந்தோம்னா நெக்ஸ்ட்டு ஷிப் இன்ஜினியர்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள அடிக்கணும். நம்ம நெக்ஸ்ட்டு இவங்களை அடித்தோம் வந்து 1075 லெவல் போவோம்ல, அப்போ வந்து இவங்களை அடிக்கணும். ஸோ இப்போ வந்து இவங்க தான் கைஸ். ஐயோ அப்படியே கைஸ் யூஸ் சொல்ல மாட்டேன். நான் 50 எக்டோபிளாசம் கொடுத்துட்டு கோல்ட் மாஸ்க் வந்து வாங்கியிருக்கேன் கைஸ். 50 எக்டோபிளாசம். நெக்ஸ்ட்டு இவங்கிட்ட இருந்து 25 எக்டோபிளாசம் பண்ண இது தந்து அடுத்து இந்த பிளேசர் பிசாரே லிவரில் ஏதோ ஒன்று அது வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து குவிஸ்ட்டு முடிப்போம். ஷிஃப்ட்டு தேவையில்லை கைஸ், கண்ணே தெரிய மாட்டேங்குது, கண்ணு பூசுது அப்படியே ஒயிட் கலரில் அப்படியே வரும்லாம் இருங்க கைஸ். இப்போ காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த அடிக்கும்போது தெரியல கைஸ், இப்போ தெரியுது. முன்னாடி அப்போல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து தெரியல. ஆமாங்க கைஸ், இப்போ கூட தான் லெவலில் தெரிய மாட்டேங்குது யார் எங்கே இருக்கான்னு. எனக்கு தெரிய மாட்டேங்குது, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கைஸ். ஸோ இன்னும் வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் கைஸ் ப்ளீஸ். இனிமேல் இந்த வீடியோ நம்மளுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கோம், நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணால். ஸோ இங்கே இருக்காங்க கைஸ், இவங்களும் கிட்ட இருக்காங்க, இவங்களையும் வச்சுட்டு போகுமா. ஏன்னா அந்த பக்கம் ஒருத்தவங்க இருப்பாங்க. எக்டோபிளாசம் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ எக்டோபிளாசம் இருக்குன்னா கைஸ் இது சொல்ல மாட்டேன். நம்மக்கிட்ட போர்ட்டல் ஃப்ரூட்டு லவ்வும் இருக்குது. அதை வச்சு 2 ட்ரேட் பண்ண ஒருத்தவங்க கூட ஒன்றும் தர மாட்டேங்கன்னா வேஸ்ட்டாக தர. டார்க் ஃப்ராக்மெண்ட் 3 இருக்குது. அடுத்து மீட்டியரைட் வந்து நம்மக்கிட்ட 12 இருக்குது. எக்டோபிளாசம் 19, வேம்பயர் ஃபேக்ட், ரேடியோட்டிக் மெட்டீரியல், ஃபிஷ் டெயில். ஆமாங்க. அப்போது ஃபஸ்ட்டு சீல அந்த ஃபிஷர்மேன் எது வாரியரா ஏதோ சொல்லுவாங்களே, அவங்கள அடிக்கும்போது பார்த்து இப்போ பார்க்குறேங்க கைஸ் நான் நீங்கள் சாமி. சரி அதை ஒன்றுங்க, மறுபடியும் ஃபஸ்ட்டு சீக் போனோன்னே ஆசையாக இருக்குது. சரி ஒன்றுங்க. நெக்ஸ்ட் நான் வந்து இந்த வீடியோ முடிஞ்ச வந்து நான் வந்து
போய் பார்க்குறேன் என்னென்ன நடக்குதுன்னு. சரி வேலை விடுங்க, லெவல் தான் நம்மளுக்கு முக்கியம். அப்புறம் தேர்ட் சீக்கு போக முடியும். அப்பா எக்டோப்ளஸும் கிடச்சிது கைஸ். ஸோ இப்போ வந்து 2 லெவல் வந்து நம்மளுக்கு ஏறிருக்கு. இப்போ நீங்கள் 2x2 XP போட்டு விளையாட வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா எப்படி எல்லாத்தையும் போட்டேன் கைஸ் ஃபஸ்ட்லேயே. அதனால் இதில் போட முடியல. இன்னொன்று பார்த்தேன் கைஸ், நான் சப் 3 4 போட்டேன். நான் வரவே இல்லை. இப்போ ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். டேய் போடுறா டேய். சப்பு SUB 3 ஃபர் FER ஃபர் இப்படி போட்ட நில்லுன்னு காட்டுது. எப்படிதான் அது? ஆனால் ஒருத்தர் வீடியோவில் பார்த்தேன், அவனுக்கு மட்டும் வந்துச்சு, எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது. ஐயோ சரி விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இது கூகுளில் பார்த்து செக் பண்ணலாம். நான் உங்களுக்கு அடுத்த பாட்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த டெட்லி ஷவர் ஓகே கைஸ், ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. இன்ஜினியர் கைஸ் டெக் ஹேண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் கைஸ். அந்த லெவலில் பண்ணிட்டு இந்த இருக்குல்ல, அப்போ லெவலப் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். அதனால் அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. அவனையே கொடுத்து ஐயோ ஷிப் இன்ஜினியரை வாங்காமல் டெக் ஹேண்டை வந்து வாங்கி விட்டேன். சரி பரவாயில்லம்மா இப்படி போவோம். அப்பாடி ஷிப் இன்ஜினியர். ஆமாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னா யார் அடிக்கணும்? ஆமாம் கைஸ் 1300 லெவலுக்கு போனோம்னா எவ்வளோ ஒருத்தர் இருப்பா, ஷிப்பு செஃப்பா ஏதோ ஒரு பேர் மறந்துட்டேன். அவனை வந்து நம்ம அடிக்கணும். எக்டோப்ளஸுமே கிடச்சிட்ருக்கு. எவ்வளோ இருக்குது? 22 இருக்கு கைஸ். பாவி எங்கிட்டாப்பா 100 எக்டோப்ளஸ் மினிச்சு. அப்போ கோல்ட் மாஸ்க்கோ இதுவோ வாங்கினேன். 100 இல்லை கைஸ், 50 எக்டோப்ளஸ் மினிச்சு கைஸ். அதில் கோல்ட் மாஸ்க்கு மறுபடியும் நான் சும்மா இது எக்டோப்ளஸ் வந்து இது பண்ணுறேன் சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இவங்கடா ஏதோ சொல்லியிருக்கேன் 25 எக்டோப்ளஸ் வச்சு ஏதோ வாங்க சொல்கிறானேன்னு இது பார்த்தா இவன் வந்து ஏதோ பிசரி கன்னு ரிவால்வர்னு ஏதோ தந்தா. சரி வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இருங்க வேணா அவங்க காட்டுறேன். இவன் அடிச்சு வந்து நான் வந்து காட்டுறேன் கெஸ். சவ் எக்டோப்ளஸும் 23 இருக்கு. இருங்க இது இந்த ப்ளூ கலர் இருக்குங்க கைஸ். இது அடித்தா இப்படி இருக்குமா, இந்த மாதிரி புஷுன்னு வந்துட்டு போகும். நல்லா தான் இருக்குது, வேஸ்ட்டாக இல்லைன்னு சொல்ல. ப்ளீஸ் 2 வாட்டி அடிக்கணும் கைஸ். சரி ஐயோ கைஸ் நான் வந்து கட் பண்ணிட்டேன். சரி இப்போ வந்து இவனை அடிக்கலாம். இன்னும் நம்ம 2 பேர் அடிக்கணும். இவனை அடித்தவங்க 2 பேர் அடிக்கணும். அடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இவன் அடிக்கணுமா? இவன் அடித்தோடனே இன்னும் ஒரே ஒருத்தன் தான். யார் அடிக்கலாம்? இந்த பக்கம் நம்ம போவே இல்லை கைஸ், அந்த பக்கம் தான் போயிட்டுருக்கோம். சரி இவனை அடிக்கணுமா? இங்கே ஹெவிலி கைஸ் நம்ம வந்து இந்த வாட்டர் குங்ஃபுவை வந்து 400 மேஸ்டிக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்மளால் ஷார்க்மேன் கராத்தே வந்து நம்மளால் வாங்க முடியும். ஆனால் அதுக்கு ஏதோ வாட்டர் கீ வந்து ஏதோ கேட்குறாங்க. வாட்டர் கீன்னு ஏதோ வேணுமா? ஒருத்தர் இருப்பாங்க கைஸ் இந்த ஃபர்கட்டன் ஐலாண்டில் அந்த ஃபர்கட்டன் ஐலாண்ட் தானே? இல்லை கைஸ் ஏதோ ஒரு அந்த ஐலாண்டு பேர் நான் பார்த்துருக்கேன். ஆமாம் கைஸ் ஃபர்கட்டன் ஐலாண்டு தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் ஃபர்கட்டன் ஐலாண்டில் இருக்கோம். ஐயா சரி வாங்க நம்ம இன்னும் ஐலாண்டு பார்க்கலாம். எனக்கு மறந்துட்டேன் கைஸ், ஃபர்கட்டன் ஐலாண்டா இல்லைனா வேறு ஏதாச்சும் ஐலாண்டை பார்ப்போம். மறந்துட்டேன் நான். எனக்கு அந்த ஐலாண்டு ஞாபகம் இருக்குது, ஆனால் என்ன ஐலாண்டு தெரில கைஸ். அது பேர் ஏதோ சொல்லுவாங்க. ஃபர்கட்டன் ஐலாண்டு தான் இருக்குமா? இருங்க நம்ம ஃபர்கட்டன் ஐலாண்ட்லேயே போய் பார்த்துட்டு வரலாம். அங்கே தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஏதோ யோசனை வருது. ஒரு அங்கே இருக்குமோ? பார்ப்போம். இப்போ பார்க்க தான் போகிறோம். போவோமா வேணாமா? ஐயோ
ஐயோ ஆமாங்க ஃபர்கட் தான் இருக்கும். எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அதாவது ஞாபகம் வந்துச்சு, அது நான் தொப்பாக இருக்கும்னு நினச்சி வந்துட்டேன். ஸோ சாரி கைஸ், ஃபர்கட் தான் இருக்கும். இதோட டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு சாரி. ஸோ இப்போ வந்து ரீட்ரிபியூஷன் டேஷ் கைஸ், நம்ம வந்து இந்த வீடியோவை நம்ம 1315 வந்த வந்து நம்ம இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறோம். ஆனால் எனக்கு இந்த கர்ச்சர் ஷிப்பு எனக்கு பிடிக்கல. ஏன்னா கேட்டிங்கன்னா இது வர இந்த புத்தாவை வெஸ்ட்டு அடிக்கும்போது எனக்கு வந்து நல்லா இல்லை. ஜூம் பண்ணுது. இங்கே பாருங்க கிட்ட இருக்கு, யார் எங்கே இருக்கான்னு எனக்கு கேட்க தெரில. இந்த மாதிரி அடித்ததான் தெரியுது எனக்கு. ஐயோ சரி அடிப்போம். இந்த ஷிஃப்ட்டை வந்து இது பண்ணிடலாம். இப்போ தான் நல்லாவே இப்போ தான் தெரியுது. ஸோ எங்கடா ஸோ கைஸ் சாரி கைஸ். ஸோ இப்போ வந்து இவனை வந்துடுச்சு கேப்சர் சேவ்டு வியூவா. இந்த ஏதோ பண்ணங்க சொல்லுது. இந்த ரோல் பிளாக்ஸில் போயிட்டு இந்த இமேஜ் இருக்குல்ல, அதில் போயிட்டு நான் கேப்சர் அந்த பண்ணேன். இது இருக்குது எப்படி வந்துச்சு எனக்கு தெரில. டிலேட் பண்ணும் போல் இருக்குது. எப்படி டிலேட் பண்ணோன்னு எனக்கு வந்து தெரியல. இது எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? கேமரா மோடு இதில் ஏதாச்சும் இருக்கா என்ன? வால்யூமு எப்படா அதுக்கு எடுக்கிறது? கேமரா இன்வெர்டர் ஆஃபில் தான் இருக்குது. ஐயோ ஹெல்ப் பண்ணுங்க. இவன் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஐயோப்பா சரி விடுங்க, வேணாம். நம்ம வந்து இது மேலே வச்சுப்போம், அப்போ வந்து நல்லா தெரியுது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இஷ்டு கொடுக்க வந்து போகலாம். இல்லைன்னா 130 முடிச்சிடலாமா? 130 வந்தோடனே அந்த ஒரு குவிஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம போகலாமா? சரி போவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நடிச்சிடலாம். அப்படி கைஸ், நான் வந்து இன்ஜினியர் அடிக்கணும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். இப்போ நான் இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயடி உன் பார்க்க வந்து நான் இப்போ நடிச்சிட்டேன்னா என்ன என் படி சும்மா தான் பார்த்துருந்தேன். எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து சண்டை போடுறா கைஸ். முடியல கைஸ். இப்போ இந்த கர்ஷர் ஷிப்பில் போனாலே எனக்கு முடியல. ஸோ இப்போ வந்து எக்டோப்ளாசம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? ஒரு 30 இல்லை 29 அந்த மாதிரி இருக்குமா? 26. ஓகே, நாட் பேட். ஸோ இவ்வளோ அடிக்கலாம். அடி அடி அடி. இப்போ இவங்க அடிச்சிடலாம். அடி 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 தீ பிடிக்க மாட்டாங்க. அட்ராடே. ஸோ இன்னும் வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் கைஸ், ப்ளீஸ். ஏதோ ஒரு டைஃபாய்ட் ஃபீவர் வந்துச்சு, அதனால என்னால் வீடியோ பண்ண முடியல. அதனால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. இனிமேல் வந்து நம்மளுக்கு வந்து வீடியோ வந்துனேக்கோ நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இப்போ இவன் ஆல்ரெடி இப்போ இவனை ஒருத்தன் நடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது சொல்ல மாட்டேங்க. என்கிட்ட காசு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,577,085 இருக்குது. ஸோ அந்த ஆஃப்லைனில் வந்து நான் வந்து அப்போ ஸ்கூலுக்கு போகல, அப்போல்லாம் நான் விளையாட்டுருப்பேன். அப்போ விளையாட்டுருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காசு வந்து சேர்த்து வைப்பேன். கரெக்டாக நைட்டில் தான் எனக்கு ஃபீவர் வரும். இப்போ வந்து ஃபீவர் வந்து எனக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 1085 லெவலில் இருக்கோம். ஐயோ இப்போ தான் புரியுது கைஸ் லெவல் ஏற்றுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. கர்ஷர் ஷிப்பில் தான் லெவல் ஏற்றுறது கஷ்டமாக இருக்குது. மீதி எல்லா ஐலாண்ட்லேயும் ஈஸியாக லெவல் ஏற்றலாம். ஃபர்கட் ஐலாண்டில் கூட நான் வந்து ஈஸியாக முடிச்சிடுவேன் கைஸ். நான் வந்து ஆமாம்ல நான் ஒரு ரைடு கூட்டு போகிறேன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் கைஸ். இந்த பார்ட்டில் வந்து லெவலப் பண்ணிடலாம். அடுத்தக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம வந்து ரைடுக்கு போயிடலாம். ரைடுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லெவலப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சாவு அப்படியோ இவ்வளோ அடிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்பா இது வேறு ஃபோன் சும்மா லேக் ஆகிட்டே இருக்குது. சாரி கேஸ் இருமல் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து இவன் அடிக்கலாம்.
அப்போ கைஸ் ப்ளீஸ் இன்னும் வீடியோ லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் கைஸ் ப்ளீஸ் கைஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் எவன்டா என்ன அடிக்கிறேன் இவன் அடிக்கணுமா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க போயிடலாம். இவங்க ஸ்பான் இருக்கிறாங்க கைஸ். இவனை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் போயிடலாம் கைஸ். யாருன்னா அதுவும் அங்கே கைஸ் அந்த பக்கம் போயிடலாம். இவனை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எக்டோபிளாசம் வந்து கிடச்சிருக்கு போயிடுச்சா. அப்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. புத்தா வச்சு பண்ணாலே ஈஸியாக தான் இருக்கும் போலியா. ஆனால் கண்ணு தெரிய மாட்டேங்குது பூசுது கண்ணு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருப்பானே ஒருத்தன் அங்கே இருக்கா அடிச்சுட்டு பின்னாடி யாரோ நான் பார்த்தேன் அவன் தான் நான் இவன் ஆமாம் கைஸ். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட்ஸ் வந்து நம்ம யாருக்கு நான் வந்து மீடியாவுக்கு வந்து மேக்ஸில் வச்சுருக்கேன். அடுத்து டிஃபென்ஸுக்கு வந்து 1207 வந்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் புத்தா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் மீடியா எனக்கு வந்து மேக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ என்ன ப்ரோ நீங்கள் உங்கள்கிட்ட தான் போர்ட்டல் இருக்கேன் போர்ட்டல் சாப்பிடுங்க ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இல்லை கொஞ்சம் பேர் சொல்லுவீங்க. ஸோ அவங்களுக்கு சொல்கிறேன்னா ஏன் போர்ட்டலை விட இருங்க நான் வந்து நாளைக்கு கூகுளில் வந்து போர்ட்டலில் போர்ட்டலுக்கும் புத்தாவுக்கும் எத்தனை வேல்யூன்னு பார்த்துட்டு வரேன். ஆனால் நான் புத்தாவை சேஞ்ச் பண்ணுறது இல்லை. ஏன்னா இது என்னோட ஃபேவரெட்டு இருக்கிறது ஃபேவரெட்டஸ்ட்டு ஃப்ரூட்னா புத்தா தான் கைஸ். கண்டிப்பாக புத்தா தான் இருக்கும். ஸோ செகண்டாக வந்து எனக்கு ட்ராகன் வெஸ்ட்டு அண்டு ட்ராகன் ஈஸ்ட், அதுக்கப்புறம் கிட்சுனே, அதுக்கப்புறம் எல்லாமே ஃபோர்த்தில் எல்லா ஃப்ரூட்டும். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் கைஸ் எனக்கு புத்தா. ஆனால் என்ன கஷ்ட ஷிப்பில் அடிக்கிறது வந்து எனக்கு நல்லா இல்லை. ஸோ எதுக்கு தான் எனக்கு வீடியோ பண்ணும்போதெல்லாம் ஃபோன் லேக் வரே தெரில கைஸ். ஸோ இந்த லேகு சரி பண்ணணுன்னா நீங்கள் லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கைஸ் பண்ண முடியும். ஸோ நான் தான் உதவிட்டுருக்கேன், அதை பார்த்து நீங்கள் ஒன்று இது பண்ணாதீங்க. சரி வாங்க கைஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இவனை வந்து அடிக்கும். ஐயா இன்னும் நம்ம 2 பேர் அடிக்கணும். இவனை அடித்த வந்து 2 பேர் இன்னும் 2 பேர் அடிச்சு வாங்கடா. ஸோ இங்கே ஒருத்தர் ஸ்பானவா அவனை போய் அடிப்போம். அவனை அழக்கானும் டேய் அவன்ட்டா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதை தாண்டி போகும்போது கரெக்டாக ஸ்பான் ஆயிடுறாங்க கைஸ். ஐயோ கைஸ் இந்த ஃபோன் வந்து லேக் ஆகிட்டுருக்கு. அதை பார்த்து நீங்கள் ஒன்றும் இந்த ஃபோன் வந்து லேக் ஆகிட்டுருக்கு. அதனால் நீங்கள் இந்த லேகை வந்து அடுத்த பார்ட்டில் வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பண்ணுறேன் கைஸ். என்கிட்ட சுத்தமாக சார்ஜர் வேறு இல்லை கைஸ். ஒரு 15% தான் இருக்குது. 15%ல் எத்தனை லெவல் நான் வந்து ஏற்ற முடியுதுன்னு பார்ப்போம். 2 XP தான் சுருன்னு நேரிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் என்னங்க வரல கைஸ். சபா முடியலையே. போ போ போ. ஐயோ என்ன இது போயிட்டாரு. சரி விடுங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இவனை அடிக்கலாம். நம்ம இந்த வீடியோ முடிக்கும் போதே கரெக்டாக சார்ஜரை வந்து முடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். சரி நம்ம இந்த பாட்டில் வந்து 195 லெவலில் முடிச்சிடலாமா? ஆமாங்க சரி. ஆனால் சார்ஜர் வந்து சுத்தமாக இல்லை, 15% தான் இருக்குது. அதுவும் ஃபுல் சார்ஜரில் இருந்தால் 40 எல்லாம் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஒரு 1350 போயிருப்பேன். சார்ஜர் வேறு சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் நான் வந்து 95லேயே முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. வாடா நான் எங்கேயோ இந்த அடிக்கிறேன். அவங்ககிட்ட போவேன் கைஸ். இந்த அடிக்கும் போதெல்லாம் லாக் ஆகுது கைஸ். வீடியோ பண்ணாத போது விளையாட்டுருப்பில்ல அப்போ வந்து லாக் ஆக மாட்டேங்குது. சரி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து 2 பேர் அடிக்கணுமா? 95ல் முடிச்சிடலாம் இந்த வீடியோ. இவன் எப்படி 75 இல்லையா, நானும் 95ல் முடிப்பேன். ஸோ இப்போ வந்து டெட்லி ஷவர் கைஸ். இது நல்லா இருக்குது கைஸ், ஏதோ பபுள்ஸ் விடுற மாதிரி நல்லா இருக்குது. இந்த சவு செத்து போ. இன்னும் சாவலியா இந்த ஒரு அடி டம்மேல். ஸோ 12,000 வருது. 1289. இப்போ வந்து ஸ்டார்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிடலாம். ஹெல்த்து முக்கியம் கைஸ். ஹெல்த்து மீலியாவை நம்மளுக்கு முக்கியமாக ஹெல்த்து தான் முக்கியம். ஆனால் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா இது கேம் தானே,
என்ன இருட்டாக இருக்குது, ஏன் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எனக்கு கைஸ், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஆஹா இருட்டாக வர இருக்கேன் கைஸ். 1 minute கைஸ், இருட்டு வந்து இந்த பக்கம் கைஸ், இந்த பக்கம் போகணுமா? ஆமாம் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம டார்ச்சை வந்து கொஞ்சம் இது பண்ணிடுறேன் கைஸ். சாரி, டார்ச்சை வந்து கொஞ்சம் இது பண்ணதுக்கு இதை மடிச்சிட்டுங்க. ஆஹா இன்னும் ஒரே இருட்டாக இருக்குடே, லைட் ஆன் பண்ணி விடுங்கடா. சி சன்னை உறவைங்க கைஸ். ஏன் லெவல் இப்போ தான் சன்னு கரெக்டாக வெளியில் வரும்போது சன்னு வந்து வரும், அதே எப்பட்றா. ஸோ இப்போ வந்து நம்ம குவிஸ்ட்டு வந்து தரல, குவிஸ்ட்டுன்னு வருது, குவிஸ்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து கீழே போகணும். இன்ஜினியர்ஸை வந்து அடிக்கலாம். ஆறாவது போடல கைஸ். போடுறா. டொமெல் நீயோ வாங்கிக்கோ. டொமெல் உய் ஹெவி வாட்டர் பஞ்ச் போட்டாச்சு நம்ம ஆல்ரெடி. ஸோ எக்டோப்ளாஸ்மும் குங்ஃபுவோட வாட்டர் மாஸ்டரி லெவல் வந்து 345 மாஸ்டரி லெவல் வந்து இது இருக்குது. அப்புறம் நீங்கள் இந்த புத்தா எக்ஸ்ப்ளோஷன் வாங்கலையா கேட்டிங்கன்னா, இல்லை கைஸ் நான் வந்து மீலேக்கு தான் எனக்கு வேணும். ஸோ இப்போ வந்து 60ங்க. இப்போது நம்மக்கிட்ட கைஸ் 38 எக்டோப்ளாசம் இருக்குது. ஓகே இந்த இவனாடி அட்ராடி. ஸோ மறுபடியும் எக்டோப்ளாசம், இன்னும் எக்டோப்ளாசமே கிடைக்குது, லக்கியாக இருப்பணும். சரி ஐயோட இந்த பக்கம் பார்த்துட்றா, என்னடா அந்த பக்கம் பார்த்துட்ற. ஐயோ இப்போ வந்து எக்டோப்ளாசம் கிடைக்கல, அடா எப்பட்றா. சரி இப்போ இவன் அடித்தா எக்டோப்ளாசம் கிடைக்குமா? கைஸ் சொன்ன மாதிரியே கிடச்சிது, எப்பட்றா. சரி இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஹெவி வாட்டர் பஞ்ச், இதை வாங்கிக்கோ. இது பார்க்க இது மாதிரி இருக்குது கைஸ், ரசிங்கன் மாதிரியே இருக்குது அந்த ஹெவி வாட்டர் பஞ்சு பார்க்க. இந்த ஸ்டீம் சார்ஜு ஃபிஷ்ட். ஸோ இப்போ வந்து 90 லெவல் வந்தாச்சு கைஸ். 1 minute கைஸ். ஒன்றும் இல்லை. ஸோ ஐயோ சாரா தெரியாமல் அடிச்சிட்டேன், சொன்னால் கேளு, தெரியாமல் அடிச்சிட்டா ஒழுங்காக போயிடு. நான் எப்படி போகிறல அந்த மாதிரி என்னை பார்த்து கற்றுக்கோடா, சும்மா இதுக்கு பின்னாடியே வருவியா நீ. சொன்ன மறுபடியும் வர்றாங்க கைஸ். என்ன நடக்கானா? என்ன மேலே ஏதோ ஒயிட் கலரில் வந்துட்டு போகுது, போய் பார்ப்போமா? வேறாச்சும் புத்தா ஈஸ்வரி யாச்சும் வந்தாவே என்ன? ஆமாங்க. ஐயோ ஒழிச்சிட்டு பார்ப்போம். ப்ரோ பிளேயர் மாதிரியே இருக்கானே. இருக்கா கைஸ், இவனை போய் பார்ப்போம். என்கிட்ட இருந்தால் புத்தா இருக்கேன், அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கேன். என்ன ஹாய் ஃப்ரெண்டா தான் இவன் கூட. டாய் அடிக்காதான், என் படி சும்மா தான் இருக்கப்போ. இவன் என்ன பார்க்க அந்த புத்தா பாஸ் மாதிரி இருக்கான். ஏய் சும்மா இருறா. நம்ம அவனை போய் சும்மா அடிப்போம், என்ன ஆகும் பார்ப்போமா? என்ன இவன் இப்படி அடிக்காத, சும்மா தான் இருக்கான். அப்போ ஒரு வாட்டி அடிச்சு பார்ப்போமா? சரி அதை விடுங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு தேவை என்னன்னா, டை நான் அடிச்சிருந்தேன் இப்போ கைஸ். அடப்பா வீடியோ கைஸ், ப்ரோ பிளேயர் கைஸ். சரி விடுங்க. செகண்ட் சீக் போயிருக்கான், தேர்ட் சீக் போயிருக்கான் போல். ஏய் எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்குடா நீங்கள் இது இப்போ கிரேவ் யார்டில் வந்து விட்றீங்க? இப்போ கர்ஷிட்டு ஷிப்பில் விடுங்களேன்டா, நேராக வந்து கிரேவ் யார்டில் விட்டுறாங்க. எதோ புரியல. கர்ஷிட்டு ஷிப்பில் நம்ம இருக்கோம், கிரேவ் யார்டில் தான் கிரேவ் யார்டில் விடுவாங்க. அப்போ என்ன கர்ஷிட்டு ஷிப்பில் இந்த கர்ஷிட்டு ஷிப்பில் தான் தருவாங்க. இப்போ என்னென்னா கிரேவ் யார்டில் வந்து தராங்க. சரி விடுங்க, ஈஸியாக வந்துடலாம். ஏன்னா புத்தா அவேக்கன் பண்ணியாச்சு, தண்ணியில் சுருன்னு வந்துடலாம் கைஸ். இப்போ என் வீடியோ முடிச்சிடலாமா? 24 minutes ஆயிடுச்சு. இல்லை வேணாம் 95K போயிடலாம். அதுக்கப்புறம் வீடியோ வந்து நம்ம முடிக்கலாம். இப்போது ஈஸி தான், இப்போ 90ல் தான் இருக்கோம் நம்ம. ஆஹா வேறு இருக்கானா? அவனை பார்த்து பயப்படாதான் இல்லை, நம்ம பாட்டிக்கு வந்து லெவலப் வந்து பண்ணலாம்.
பாருங்க சும்மா என்னடா பார்த்துட்டு இருக்கேன் அந்த ஷிஃப்ட்டை போட்டு. ஐ நல்லா இருக்கு டபா, நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க இசவை. ஆமாம் எனக்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு கர்ஷன் ஷிப்பில் எனக்கு பண்ண வந்து நல்லா இல்லை. அது வந்து ஜூம் அதிகமாக பண்ணுறா, அதுதான் எனக்கு பிடிக்கல. ஸோ அந்த வந்து கர்ஷன் ஷிப் பிடிக்கல, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலை. அந்த புத்தாவை யூஸ் பண்ணும்போது ஜூம் பண்ணிடுறான், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதா, அதனால தான். ஐயோ இவன் என்ன இந்த பக்கம் விட்றா? டேய் நான் விட்டது அந்த பக்கம் இல்லை. நான் சாவு செத்து போ, நீயும் செத்து போ, சாவுல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இவனா ஆளக்கானும் இந்த பக்கம் இருப்பானா, நீங்கள் யாராவது எனிமி இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்தேன். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட 1,06,74,000 வந்திருக்கு. இந்த சாவு செத்துப்போ. ஸோ 75,000, 6,75,000, 1,06,75,000. ஸோ டெட்லி ஷவர் டீலியே வருது கைஸ், இருக்கு டெட்லி வராமல். ஸோ 91 லெவல் வந்து நம்ம வந்தாச்சு, அதாவது 1291 லெவல் வந்தாச்சுன்னு சொல்கிறேன். ஸோ கைஸ் நான் வந்து ஆஃப்லைனில் கொஞ்சம் வந்து லெவலப் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது, என்னடா ஆஃப்லைனில் போய் லெவலப் பண்ணுறேன்னு சொல்கிறேன், இது லெவலப் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு மட்டும் ப்ரோரிச்சா நீங்கள் விளையாட மாட்டீங்களா, அதே மாதிரி தான் நாங்களும். ஸோ உங்களை நான் ஆஃப்லைனில் விளையாடுவேன் சொல்கிறேன் கைஸ். ஸோ இப்போ யாரை கட் பண்ணிட்டேன்னு இன்னும் வீடியோ பார்க்குறவங்களா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ கைஸ் நான் ஆஃப்லைனில் விளையாடுவேன். கொஞ்சம் லெவல் தான் ஏற்றுவேன், அதாவது ஒரு 1310 அந்த மாதிரி வந்து லெவல் ஏற்றிட்டு விட்டுருவேன். ஸோ இன்றைக்கி நைட்டு கூட வீடியோ வரும். இன்றைக்கி நைட் ஒரு 7 o'clock இல்லைன்னா 8 o'clock வந்து வீடியோ வரும். ஸோ கைஸ் இப்போ வந்து டக்குன்னு இவனை அடிக்கிறது பார்க்குறதுலாம் இல்லை, நான் வந்து கண்ட்ரோல்லையும் இல்லை லெவலப் பண்ணுறதில்ல. நான் வந்து செஸ்ட்டு எடுத்துட்டுருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து 1,007 lakh 1,007 lakh வந்து தாண்ட போகிறோம் நம்ம. அது நம்மளுக்கு காசு அவ்வளோவா முக்கியம் இல்லை, ரியல் லைஃப்பில் அதிகமாக முக்கியம். ஆனால் இந்த கேமில் நம்மளுக்கு வந்து கைஸ் ஒரு நாள் பார்த்தோம் கைஸ், நான் வந்து என்ன ஸ்டாக்கில் இருக்குன்னு பார்த்தோம். ஒரு கிராவிட்டி ஃப்ரூட்டோ அந்த கிராவிட்டியோ கண்ட்ரோலும் ஸ்டாக்கில் இருந்துச்சு கைஸ். அப்போ வந்து என்கிட்ட காசே சுத்தமாக இல்லை, 1 lakh 2 lakh தான் இருந்துச்சு. சொன்னால் இனிமேல் நான் வந்து ஒரு ஸ்பின்னோ பண்ண மாட்டேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன். இனிமேல் இந்த லெவலப் பண்ணுற காசும் சேர்த்து வைப்பேன். ஸோ இப்போ வந்து 93 வந்துச்சு, இன்னும் ரெண்டே லெவலு அதுக்கப்புறம் வீடியோ முடிஞ்சிடும். ஸோ ஹெல்த்தும் நம்மக்கிட்ட மீலியாவோ அதிகமாக இருக்குது. டபிள்யூ சார் இவங்கண்ணா சரி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து லெவலப் பண்ணலாம். ஐயோ கைஸ் லெவலப் பண்ணவே முடியல. அப்பா போகலாமா? ஐயோ என்ன கைஸ் லாக் ஆகிட்டே இருக்குது, என்னவா இருக்கும், லாக் ஆகிட்டே இருக்குது கைஸ், என்னால் வீடியோவே பண்ண முடியல. ஹெவி வாட்டர் பஞ்ச் வாங்கிக்கோ, ஸ்டீம் சார்ஜர் ஃபிஷ் டொமெல் பாவம் கைஸ் வாங்கிக்கோ. டெட்லி ஷவர் இருங்க, ஸ்டீம் சார்ஜர் ஃபிஷ் டெட்லி ஷவர் ஹெவி வாட்டர் பஞ்ச் டொமெல். செத்துட்டாங்க கைஸ் இந்த 3 பவராலேயே தான். இப்போதைக்கு 2 பேர் தான் அடிச்சிருக்கோங்க கைஸ். நம்ம இவன் தான் 3வது. இந்த M1 போதும் கைஸ், வாட்டர் பம்ப் போல் பவர்ஸ்லாம் அவ்வளோவா பவராக இல்லை. ஸோ இந்த M1 தான் நல்லாயிருக்கு வாட்டர் பம்ப் போல். அது பாட்டிக்கு அன்லிமிட்டடாகவே வந்திருக்கும். எனக்கு ஷார்ப்மேன் கரெக்டாக வாங்கணும்னு தோணுதில்லை, வாங்கணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 2,5 lakh வந்து நம்மளுக்கு வேணும். அது மட்டும் இல்லை 5,000 ஃப்ராக்மெண்ட் வந்து வேணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம ஃப்ளேம் ரைடுக்கு போகலாம். ஏன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன்,
அதுதான் ஈஸியான ரைடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த ரைடுக்கு வந்து போயிடலாம். ஸோ இப்போ வந்து 7 lakh 1 million 7 lakh ரீச் பண்ணியாச்சு சொல்கிறேன் நான். நீங்கள் சாவு இன்னும் ஒரே ஒருத்தன் டபான இங்கே ஒருத்தர் ஸ்பானாமா அதனால நான் சாவடிச்சிட்டாங்கன்னு. ஹெவி வாட்டர் பஞ்ச் நான் வாங்கிக்கோ. டெட்லி ஷவர் ஸ்டீம் சார்ஜ் ஃபீஸ் ஷாவில். ஸோ இன்னும் ஒரே ஒரு லெவல் கைஸ், ஒரே ஒரு லெவலு. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஹெல்த்து வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளோட லைஃப்லேயே முக்கியம். ஸோ அதனால் ஹெல்த்துக்கு தான் நான் ஏற்றுவேன். இது ஒன்றுத்துக்கும் ஏற்ற மாட்டேன். நம்ம வந்து ரெங்கோக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து இனிமேல் இந்த ஸ்வாடுக்கு தான் அப்கிரேட் பண்ண போகிறோம். இந்த ஹெல்த்து மேக்ஸுக்கு போயிடுச்சுன்னா நம்ம இன்னும் நம்ம இந்த ஷிப்பு டெக் ஹேண்டையே அடைக்குவோம் கைஸ். ஏன்னா இன்னும் ஒரே ஒரு லெவல் தான் வேணும். ஸோ நான் இவனே அடிச்சு விட்ருவோம் எப்பா. ஸோ இப்போ வந்து இவன் வந்து ஜிஜு பீஸ் கைஸ் நம்மளுக்கு. நான் சாவில் கைஸ் இவன் கூட அதிகமாக எக்டோப்ளஸம் தரான். இவனை விட அந்த ஒருத்தர் இருப்பான் கைஸ் 1300 லெவலில் வந்து ஒருத்தர் இருப்பான். அவனை வந்து அடிச்சிட்டோன்னா அவன் வந்து அதிகமாக தருவான் எக்டோப்ளஸம்னு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரூமில் போய் அடிப்போம். இங்கே ஒரு ரூம்லேயும் ஒரு செஸ்ட் இருக்கும். ஸோ அது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ லெவல் தான் நம்மளுக்கு முக்கியம். நீனா தம்பி உள்ளே போயிருக்கேன் சரி வாங்க. ஐயோ இந்த ஃபோனு வேறு லாகிட்டு இருக்குது. சரி விடுங்க. இன்னும் 4 பேர் அடிக்கணும் மறுபடியும். டெட்லி ஷவர் வாங்கிக்கோ. வாட்டர் காய்ஸ் கடிச்சிட்டு கேப்டன் வந்துட்டான். ஆனால் அவனை அடிக்கிறதுக்கு அவ்வளோ தெம்பு நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்ம வந்து இன்னும் நிறைய லெவல் வந்து ஏறணும். நம்மளுக்கு இன்னும் ரெண்டே பேர் இன்னும் அடிச்சுட்டு போவோமா? இல்லை கைஸ் யாரோ அடிச்சிட்ருக்கான். அவன் அடித்த நிறைய ஃப்ராக்மெண்ட் சொல்கிறேன் எக்டோப்ளஸமும் தருவான். லெவலும் அதிகமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இவங்க அந்த நம்மளை அடிச்சானே ப்ரோ பிளேயர் இவங்கிட்ட ஒரு பவர் கூட இல்லையே போலையே. இந்த கர்ஷர் கேப்டன் கிட்ட அவன் என்ன ஃப்ரூட் யூஸ் பண்ணிட்டு இருப்பா. இருடா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ எனக்கு ஃப்ரெண்டா, நீ எனக்கு இனிமையாக இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதான் உனக்கு ஹெல்ப் பண்ணல. இவனை சாவடிச்சுக்க போகிறேன். நான் சாவடிக்கிறேன். உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் வரல சரியா? நீ அதை பார்த்து ஐயோ இவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நினச்சிக்காத கைஸ். நான் ஹெல்ப் பண்ணுவேன். அவ்வளோ கெட்ட போய் இல்லைன்னா ஹெல்ப் பண்ணுவேன் கைஸ். கைஸ் முடிக்க போகிறோம். எஸ் எக்டோப்ளஸம் 10 கடிச்சிருக்கு. ஒரு லெவல் ஏறி இருக்கான். சுத்தம் ஒன்றும் கூட ஏறல. சரி வாங்க நம்ம இன்னும் 2 பேர் அடிச்சுட்டு போகலாம். வாங்க நண்பர்களே எல்லோரும் ஒன்றா போகலாம். ஸோ இப்போ வந்து இவ்வளோ அடிச்சிடலாம். சாவல தாய் நீ சாவு கைஸ். லாஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம வீடியோ முடிக்க போகிறோம். ஸோ இன்னும் லாஸ்ட். ஸோ பை கைஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்னும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். அதுவரை நான் உங்களை ATJB கேமிங். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த பாட்டில் வந்து நான் ஆஃப்லைனில் விளையாடுவேன். அதை பார்த்து நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஆஃப்லைனில் விளையாடுறதுக்கேன்னு சொல்லக்கூடாது. ஸோ பை கைஸ். நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்களை ATJB கேமிங். ஸோ பை கைஸ். பை.